வீட்டில் என்னவே சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னா குறையே சொல்லிட்டு இருக்க கூடாது. சிலருக்கு வந்து வாயை திறந்தா தன்னுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னதான் சொல்லுவாங்கன்னா குறையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணவே தெரியாதா, இல்லை அவங்களுடைய கண்களுக்கு இவங்க வந்து அழகாகவே இல்லையா, இல்லை அவங்க செய்கிறது எதுவுமே பிடிக்கலையா அப்படின்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் குறை, எப்போ பார்த்தாலும் குறை. பாஸ்டர் அப்படிதானே இருக்கிறாங்க, நான் என்ன சொல்றேன், இல்லாததை சொல்ல முடியுமா? ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க வாயின் வார்த்தையை நீங்கள் மாற்றுவீர்களானால் உங்க வாழ்க்கையே மாற்றப்படும் என்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. என்ன முடிவெடுங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவனாரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஏங்க உங்களுக்கு களைப்பா இருக்குதா, உங்களுக்கு நீ நல்லா தூங்குனீங்களா, நீங்க உங்களை மாதிரி ஒரு கணவனார் எனக்கு எப்படி கிடைக்கணுமே, ஆண்டவர் எனக்கு நல்லா கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் மனைவியை பார்த்து ஒரு கணவனார் வந்து அப்படிதான் சொல்லணும், நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, நீ ரொம்ப நல்லா இருக்கிற, உன்ன மாதிரி ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு கொடுக்கணுமே. நீங்க வந்து பாஸ்டர் எனக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு இருக்கிற கணவனார் பொல்லாதவர், எனக்கு இருக்கிற மனைவி பொல்லாத மனைவி. ஆனா ஒண்ணு நினைச்சுங்க, எப்பவாவது ஒரு நேரத்துல அவர்கள் நல்லவர்களாய் அவர்கள் இருக்கும் போது நீங்க அந்த நேரத்தில் அந்த என்கரேஜ்மெண்டான வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை முழுவதும் கண்டிப்பாக மாற்றப்படும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், கவனிங்க. நீங்கள் வந்து யார் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம்? கை தூக்குங்க பார்க்கலாமே. நான் உண்மையாக சொல்லுங்க, உண்மையாக பொய் சொல்லாதீங்க. எங்களுடைய வீட்டில் வந்து நான் வந்து மனசார என்னுடைய மனைவியை புகழ்வேன், மனசார என்னுடைய கணவனாரை நான் புகழ்வேன், மனசார என்னுடைய பிள்ளைகளை நான் புகழ்வேன், எங்க அம்மா அப்பாவை புகழ்வேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. நல்ல கையை மேலே தூக்குங்க பார்க்கலாம். ஆமென்.